Chai with Chitra. உங்களுடைய திரைப்படத்தில் நடிக்கிறவங்களுக்கு முழு கதையும் சொல்லுவீங்களா இல்லை அந்த காட்சி மட்டுமா? கதை சொல்லிவிடுவேன். கதைனா ஸ்க்ரீன் பிளே மாதிரி சொல்ல மாட்டேன். அப்படியே ஆர்டரா கதையா கதை நோக்கம் இதெல்லாம் சொல்லிவிடுவேன். பட் அவங்க கேட்கும் பட்சத்தில் அவங்க இதை முழுசாக தெரிஞ்சுக்க கேட்கணும் பேச முழுசாக சொல்லிவிடுவேன். அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது. எனக்கு முழுசாக சொல்கிறீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா உட்காந்து 2.5 மணி நேரம் சொல்லிவிடுவேன். பேப்பர் இருக்காது. உதயசாய் சொல்லுவார், படப்பிடிப்பு பர்சனல் பேப்பர் வச்சுட்டு ஷார்ட் டிவிஷன்லாம் இருக்காது. ஷார்ட் டிவிஷன் இருக்காது, பேப்பர் இருக்காது. என் கையில் வந்து அவங்க எடிட்டிங்கை போட்டு கூட நான் பார்க்க மாட்டேன். அது எல்லாம் மைண்ட் ப்ராசஸ் தான். பேப்பர் வந்து இப்போ நீ வெளி மாநில நடிகர்கள் நடிக்கும்போது இப்போ டயலாக் முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த டயலாக் பேப்பர் ஒயிட் பேப்பர் இருக்கும். அந்த ஒயிட் பேப்பரில் நாங்கள் போனோடனே டக்குன்னு டயலாக் எழுதி கொடுத்துருவேன். அதை டக்குன்னு ரீகாப்பி பண்ணி ஆர்டிஸ்ட்டை கொடுப்பாங்க. அவ்வளோதான். எனக்கு என்ன அப்படின்னா அவங்க இப்போ தானே பேப்பர் கொடுக்குறாங்க, டயலாக் நான் மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நான் சொல்லி காமிச்சிக்குவேன். அது லைவ் இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி அதை பேசி காட்டும் போது அவங்களுக்கு அது அந்த அந்த ஒரு உள்ள மனப்பாடம் பண்ணி வச்சு ஒன்று சொல்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த டயலாக் பேப்பர் கையச்சுமா வச்சுக்கிட்டு அதை அப்படியே பேசி காட்டுவேன். 2-3 ட்ரிப் நானே பேசிகிட்டே இருப்பேன். அப்போ அவங்க கொடுத்து பார்த்தா அவங்களுக்கு அது அடாப்ட் ஆகிடும். அப்படியே கொஞ்சம் 5 நாள் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆகிடுவாங்க. இவங்களை அசிஸ்டன்ட்டை கொண்டு பேப்பர் கொடுத்தா கூட எங்கே டயரக்டர் வரட்டுங்க அதை வைங்க அப்படின்ட்டுருவாங்க. எனக்கு அது ஈஸியாகிடும். உங்களுடைய எல்லா படைப்புகளும் இதே பாணியில் தான் இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கீங்களா, இல்லை இந்த பாதை மாற வாய்ப்பு இருக்கா? இதே பாணின்னு இல்லை, இதை சொல்லி ஆகணும்னு தோன்றதை எப்படி சொன்னால் பெட்டராகும் அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான். ஆனால் எது சொல்லி ஆகணும்னு தோன்றதோ அதை படம் பண்ணி ஆகணும். இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் மக்களுக்கு, இதை எப்படியாவது சினிமா ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை எந்த மாதிரி சொன்னால் கன்வின்சிங்காக இருக்கும், எந்த மாதிரி சொன்னால் அது ஒரு பிஸ்னஸாகவும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறலாம் மைண்டில் வச்சு நான் சொல்லுவேன். அதுக்காக வந்து இது இப்படி தான் படம் பண்ணணும்லாம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும் முடிவு பண்ணிட்டேன்னா அதை படம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. மாரி செல்வராஜ்டேருந்து ஒரு நகைச்சுவை படத்தை ரசிகர்கள் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கா? சார் அதான் சார் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. என் பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்குதா அப்பா 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 அப்பான்னு சொல்லி. நான் வந்து அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நீ விழுந்து சிரிக்கிற மாதிரி அப்பாவை படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் வந்து அதை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு சும்மா அதை பற்றி யோசிச்சு பார்த்தா அது பெரிய ப்ராசஸாக இருக்குது. என்னடா நமக்கு ஈஸியாக படம் பண்ணுவோமே கொடுத்த பிறகு தான். ஆமாம், நமக்கு சார் சொல்லுவாங்க ஈஸியாக உனக்கு ஸ்கிரிப்ட் வந்தது அப்படின்னு, வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு பழக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய ஹியூமர்ஸ் படங்கள்லாம் பார்க்குறது, லைஃப் ஸ்டைல் சினிமாவில் வந்து பார்க்குறது, சார்லி சாப்ளின் படங்கள்லாம் பார்க்குறது, அப்படின்னு கொஞ்சம் அடிக்கடி நான் வந்து ஹியூமர் படங்கள் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன் என் பொண்ணுக்காக. உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் படங்களே நீங்கள் சாதாரணமாக எடுத்துருவீங்க. ஏன்னா அது வந்து உங்களுடைய பரியரும் பெருமாள்லேயே நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. அது மாதிரி ஒரு முழுமையான காதல் படத்தை எப்போ கொடுப்பீங்க? மனசு என்றைக்கு முழுமையாக அடையதானே கொடுக்க வேண்டியதான் சார். என்றைக்கு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் கேள்வியில் முழுமையாக கேட்டீங்களோ, என்றைக்கு நம்ம முழுமையாக ஓகே நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இப்போ ஒன்றும் இல்லை, அந்த மனநிலையை வாய்க்கணும் சார். அவ்வளோதான் சார், மனநிலையாக யோசிக்கணும். அந்த கதை நான் அப்படி நிறைய யோசிப்பேன் சார். இப்போ ஒரு கதை படிப்பேன், அல்லது எங்கேயாவது நிகழ்வு நடக்கும், யாராவது ஞாபகத்துக்கு வருவாங்க, இந்த லைஃப்பை படம் பண்ணால் பியூட்டிஃபுல்லாக ஒரு படம் பண்ணலாமே அப்படி தோணும். அந்த ப்ராசஸ் ஒரு 3 நாள் இருக்கும். அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று டம்முன்னு அடித்து டோட்டலாக வந்து இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு நீ என்ன யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவமோ, இல்லை ஒரு பேப்பர் நியூஸோ, இல்லை ஒரு செயலோ, இல்லை ஒருத்தரோட பேச்சோ, இல்லை ஒருத்தரோட பழைய நினைவோ ஏதோ வந்து உங்களுக்கு டம்முன்னு அடித்து தூக்கி போடுறா, அதெல்லாம் இதை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்கும். அப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த சினிமா துறையில் ரஞ்சித்தினுடைய பயணமும் உங்களுடைய பயணமும் ஒத்ததாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், 2 பேரும் ஒரே நோக்கம்தான். 2 பேரில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது சொல்லப்போனால் 2 பேருமே எது நிகழ்னு நினைக்கிறோமோ அதை நோக்கியான படங்களை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அவருடைய படைப்புகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? காலா ரொம்ப பிடிக்கும். காலா வந்து எனக்கு வந்து ரஜினி சாரை வச்சுக்கிட்டு மேஜிக் மாதிரி, அது என்ன சொல்கிறது, சாப்பிட்டா பரம்பரை நிறைய கிட்டத்தட்ட அவரோட ஸ்டைல் மேக்கிங், அவருக்கு இருக்கிற சுதந்திரமாக படம் பண்ணுறதுக்குள்ள சுதந்திரமாக எல்லா படமே. அட்டகத்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அட்டகத்தி நான் யாருன்னே தெரியாமல் பார்த்த படம், யார் டைரக்டர்னு தெரியாமல் திருநெல்வேலியில் பார்த்த அட்டகத்தி. யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து சென்னை ரொம்ப தூரம் இல்லை, விழுந்து சிரித்து பார்த்த படம். ஏன்னா நம்ம கதையை சென்னையில் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்த படம் அது. பட் ஆனால் சாப்பிட்டா பரம்பரையும் காலாவும் பார்க்கும்போது மிரண்டு போயிட்டேன் நான். அதோட ஃபிலிம் மேக்கிங், அதோட ஸ்டைலு, சாப்பிட்டா பரம்பரை ஒன்று ஒண்டர்ஃபுல், பெரிய ஹீரோ வச்சு பண்ணது. சாப்பிட்டா பரம்பரையும் ஒரு காரணம், பைசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் சாப்பிட்டா பரம்பரை பார்க்கும்போது பைசன் நம்ம பண்ணணும், நம்மளும் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணி பார்க்கணும், இவ்வளோ எனர்ஜியோட படம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசையை தூண்டின படம் சாப்பிட்டா பரம்பரை. நல்ல எமோஷன்ஸ், உடனே பண்ணிடணும் அப்படின்னு தூண்டின படம் சாப்பிட்டா பரம்பரை.
இப்போ மாரி செல்வராஜ் விரும்பி பார்க்குற நடிகர்கள், நேசிக்கிற நடிகர்கள் இருக்காங்களா? அப்படிலாம் இல்லை சார். எல்லாம் ஒருத்தங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னா அது யாராக இருந்தாலும் சார். ஒரு கதையை நியாயப்படுத்தியிருந்தாங்க. அந்த திரைக்கதையை, அந்த கதையை, அந்த அந்த வாழ்வியலை ஒரு நடிகர் சமரசம் இல்லாமல் நியாயப்படுத்தியிருந்தாருன்னா அவர் சிறந்த நடிகர் தான் சார். படம் தான் சார் தீர்மானிக்கணும். அது இல்லாமலே நடிகராகவே இருக்கிறதுலாம் வந்து அது அவங்க எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா புதுசு புதுசாக வருவாங்க. நம்ம பார்க்குற படத்தில் நடித்த நடிகர் அந்த படத்தை நியாயப்படுத்தியிருக்காருன்னா நம்ம அவர் தான் அந்த படத்துக்கு அவர் நியாயமான நடிகர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா படத்துக்கு படம் மாறுபடும். நமக்கு பிடிக்காத படத்தை கூட நம்ம நடிகர் நடிப்பாங்க. நம்ம ஒருத்தர் பிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்கு சுத்தமாக ஒவ்வாத ஒரு கதையில் போய் நடிச்சிடுவாங்க. அதை நம்ம அதையும் பார்க்கணும். நிறைய நடிகர்கள் இல்லை, எல்லாரையும் வியக்கத்தான் செய்வோம். எல்லாத்தையும் சின்ன வயசில் வியந்திருக்கோம், பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். நமக்கு ஆசை என்னதேமாகும், நம்ம இவங்களை வேகமாக பயன்படுத்துவோமே, நம்ம படத்தை வந்து ரொம்ப நல்லா இருக்குமே அப்படி நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே சிறந்த நடிகர்கள் தான். விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? விமர்சனங்கள் என்ன சார்? விமர்சனங்கள் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓகே நெக்ஸ்ட் படத்தில் இவங்களை நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். நான் அதுக்கு மேலே யோசிக்க மாட்டேன். என்னென்னா அவங்க வேறு ஏதோ வழியாக பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு இது வேறு ஏதோ குறைபாடு தோணியிருக்கு, இல்லை ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு முறை லவ் லெட்டர் கொடுக்குறோம், ப்ரப்போஸ் பண்ணுறோம், அந்த பொண்ணு ஏற்றுக்கலன்னா திருப்பி ப்ரப்போஸ் பண்ணுவோம்ல, திருப்பி வேறு ஒரு கடிதம் எழுதிட்டு வருவோம்ல, அது மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். விமர்சனம் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு படம் கொடுத்தேன், உங்களுக்கு அது இன்னும் கன்வே ஆகலைன்னு தோணுது, அதில் முரண் இருக்குது, அதில் கருத்து பரிமாற்றங்கள் இருக்குது, விவாதங்கள் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு படம் பண்ணுறேன், அதில் உங்களை வென்றெடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுவும் நடக்கலாம், நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், அவ்வளோதான். ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒரு மனுஷன் கடைசி மனுஷன் வரைக்கும் அது ஒரு காதல் மாதிரி. அவனை வென்றெடுக்க தான் முயற்சி பண்ண முடிஞ்சு அவங்கள சண்டை போடுறதுக்கோ, அவனை முட்டாள்னு ஒரு வாசகனையோ ஒரு படைப்பாளனையோ முட்டாள்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆர்ட் ஃபார்ம் எடுக்க முடியாது, ஒரு சினிமா எடுக்க முடியாது. அன்றைய சூழலுக்கு இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் ஒரு மோசமான மனநிலையில் கேட்கும்போது கேட்பீங்களா? கரெக்ட். நீங்கள் மோசமான மனநிலையில் இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச உங்களை அழகாக தூங்க வைக்க ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு, அப்படி நீங்கள் போய் ஆஃப் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த பாட்டை காப்பாற்றணும்னு போய் ஆஃப் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? கரெக்ட். அப்போ என்ன, ஒரு ஆர்ட் ஃபார்ம் என்றைக்குமே ஒரு மனுஷனை வந்து என்ன சொல்கிறது, கட்டுப்படுத்துறதுக்கோ, ஒரு மனுஷனை வெறுப்பேற்றுறதுக்கோ, மனுஷனை வந்து தனிமையாக விடுறதுக்கோ ஆர்ட் ஃபார்ம் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. அவனையும் வென்றெடுத்து அவனுக்குள்ளேயும் ஒரு நம்ம நினைக்கிற கருத்தை புகுத்தணும் அப்படின்னு தான், அவனையும் சரிப்படுத்தணும், அவனையும் நெறிப்படுத்தணும், அது அவங்க கூட ஒரு உரையாடல் நடத்தணும் அப்படின்னு தான் நம்ம ஆர்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம லைஃப்பில் அது பண்ணிச்சா, நம்ம படங்கள் பண்ணிச்சா பண்ணலையா, நீ பண்ணிடுவியா, சினிமா மாற்றிடுமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, மாற்றலை, மாறல. ஆனால் நான் மாறினா நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டே வாழ்ந்தேன், நினச்சே செத்து போனேன் அப்படின்னு இருந்துட்டு போட்டுமே. நான் இதை விரும்பினேன், இப்படி ஒரு உயர்ந்த நோக்கம் என்கிட்ட இருந்துச்சு. எல்லா மனிதர்களும் ஒன்று, எல்லா மனிதர்களும் சமமாக இருக்கணும். அதை நம்ப வைக்கிறதுக்காக, அதை ஏற்றுக்கிறதுக்காக சில படங்களை பண்ணோம். அதை ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்கல. பட் நான் நினச்சேன், நான் அதுக்காக வேலை செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு காரணமே, நினைப்பே போதுமானது. ஏதாவது விமர்சனங்கள் உங்களை காயப்படுத்தியிருக்கா? அப்படிலாம் இல்லை. ஏன்னா கதை எழுதும்போதே தெரியும் ஈட்டிகள் வரும் அப்படின்னு சொல்லி. எந்த மாதிரி விமர்சனங்கள் காயப்படுத்தும் அப்படின்னா, ரொம்ப நெருக்கமான மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்க நம்ம வெற்றியை பற்றியான விமர்சனம் பண்ணுவாங்க. அது விமர்சனமாக கூட இருக்காது, அது மௌனமாக கூட இருக்கும். அப்போ ரொம்ப பேசாமல் போயிடுவாங்க. அப்போ ரொம்ப காயப்பட்டிருக்கு. என் கூட வேலை பார்த்த அசிஸ்டன்ட்ஸ்னால் நான் அசிஸ்டன்டேட்டராக இருக்கும்போது வேலை பார்த்தவங்க நிறைய பேர் படம் பண்ணாமல் வைப்பாங்கல்ல, அவங்கள மீது எனக்கு எந்த முரணும் வருத்தமும் இந்த மாதிரி ஞாபகம் எனக்கு இருந்ததே இல்லை. ஆனால் நான் படம் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட அவங்க பேசி நான் பார்த்து, இப்போ வரைக்கும் நான் 5 படம் பண்ணிட்டேன். ஒருத்தர் கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் பேசியிருக்காங்க. இன்றைக்கி 50-60 பேர்கிட்ட நான் வேலை பார்த்துருப்பேன், அது ஒரு 5-6 பேர் தான் என்கிட்ட பேசியிருப்பாங்க. எங்கேயாவது பார்த்தா பார்க்காம போய் போயிடுவாங்க. அப்போ ரொம்ப பெயினாக இருக்கும். இந்த வெற்றியை சுமக்கிறதுன்னு இருக்குல்ல, இதுக்கு காரணம் இந்த வெற்றி தான் இப்படி பிடிச்சிச்சா. ஏன்னா எல்லாம் ஒன்றா கிடந்து பாயில் உருண்டு புரண்டு சாப்பிட்டு பசியில் விளாண்டு அப்படி சினிமா ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் முன்னாடி வந்துட்டேன், அவங்க பின்னாடி வர பார்ப்பாங்க, அவ்வளோதான விஷயம். ஆனால் அந்த விஷயங்கள், அந்த மௌனங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தும். ரொம்ப ஹாப்பியாக, அவங்களும் ஹாப்பியாக அதை கொண்டாடினா நல்லா இருக்குமேன்னு தோணும். அப்படி கஷ்டப்பட்டுருக்கேன். மாரி செல்வராஜை கவர்ந்த படைப்பாளிகள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லலாம்? நிறைய இருக்காங்க சார். ஆனால் எனக்கு படைப்பாளியை விட படைப்பு முக்கியம். ஏன்னா படைப்பாளிகள் அந்த படைப்பு மாற்றி பண்ணுறாங்க படங்கள். நம்ம நல்ல கிரியேட்டரு நமக்கு பிடிக்காத படத்தையும் பண்ணுறாரு. ஓகேங்களா? நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது, ஜீர்ணிக்கவே முடியாத படத்தையும் பண்ணிடுறாரு. நம்ம ஒரு படம் பார்க்கும்போது சார், அந்த படம் ஒரு பயங்கரமான பரவசத்தை கொடுக்குது. கட் பண்ண படைப்பாளி வேக ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க, அந்த படத்துக்கு முரணாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அது படத்தையும் நீங்கள் ஒப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் படைப்பாளிகளை வந்து ஃபாலோ பண்ணுறதை நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா படைப்பாளிகள் வந்து
படைப்புக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குற இடத்துல நான் இருக்கேன். அந்த படைப்பு அவங்களோட படைப்பு. அந்த படைப்பில் பேசப்பட்ட அரசியல், அந்த படைப்பில் பேசப்பட்ட விவாதங்களுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கணும். அதை கொஞ்சமாவது வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும்னு நான் ஆசைப்படுவேன். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இது வேற படம், அப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு படம் எடுக்கிறது, கிராஃப்ட்டு, டெக்னிக்கு எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆமாம், நம்ம படைப்பு மாறும், லேர்ன் பண்ணிக்குவோம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் எல்லாமே. அதனால் படைப்புகள், பிடித்த படைப்புகள், புரட்டி போட்ட படைப்புகள். பேட்டில் ஆஃப் பல்ஜியன்ஸ்னு ஒரு படம் பார்க்குறேன். அந்த படம் என்னை போட்டு உழுக்குது. உடனே கர்ணன் கதையை வந்து யோசிக்கிறேன். 400 Crores ஒரு படம் பார்க்குறேன். அந்த படம் சப்டைட்டிலே எனக்கு புரியல. அந்த படம் தான் வாழை. அந்த படம் பார்த்துருக்கு தான் வாழை எனக்கு உடனே வாழை தோணுது. இப்படி என்னை உலுக்கி திருப்பி போட்ட படங்கள் நிறைய இருக்குது. படைப்பு தான் முக்கியம். என்னையவே நீங்கள் எடுத்துக்கோங்க, மாரி செல்வராஜ் பற்றி உங்களுக்கு முழுசாக ஒன்றும் தெரியாதுல்ல. நாங்கள் காட்டின படங்களின் வழியாக, நான் கொடுத்த பேட்டிகளின் வழியாக அறியப்பட்டது தான் அந்த உலகம். ஆமாம், என்னோட தனிமை என்ன எப்படி இருக்கும், என்னோட வேறு மற்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாதுல்ல. அப்போ நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறத விட என்னோடய படைப்பை நீங்கள் முழுசாக உள்வாங்கிட்டீங்கனாலே போதுமானது. என்னையை நீங்கள் ஏற்று என்னை கொண்டாடணும்னு அவசியம்லாம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி படங்களை எக்காலத்திலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருக்கீங்களா? நிச்சயமாக. அதாவது எனக்கு, என்னோட அரசியலுக்கு, என்னோட நினைப்புக்கு, என்னோட வாழ்க்கைக்கு முரணான எவ்வளோ நடந்தாலும், என்ன நடந்தாலும் அப்படி ஒரு படத்தை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நான் இவ்வளோ ஃபைட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்? இவ்வளோ ஆடியன்ஸ்ட்டு என்னோடய பார்வை, என்னோட அரசியல், என்னோட சினிமா, என்னோட அழகியல் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்த போகுது? அதிகபட்சம் நான் வந்து வயசாகி உடல் நலிந்து என்னையால் நினச்ச மாதிரி எடுக்க முடியாமல் போகலாம் படம். அல்லது எங்கேயாவது ஒரு திரைக்கதையில் தப்பு நடந்து ஒரு படம் ஓடாமல் போகலாம். அவ்வளோதான் நடக்க போகுது. திருப்பி ஆனால் அந்த கதையோட நியாயம் கெட்டு போகாதில்ல. படத்தோட வேகமும் சுவாரஸ்யமும் இல்லாமல் போயிடலாம் சில நேரத்தில். இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகுதுப்பா, இது பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு யாராவது விமர்சனம் பண்ணலாம். அந்த படம் தோல்வி படமாக கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நேர்மையற்ற படம், சமூகத்தை சீரழிக்கிற படம் ஒருத்தர் சொல்லக்கூடாது. அது தெளிவாக. உங்களுடைய எல்லா படத்தையும் ஒரு குறியீடு. இப்போ பெரியார் பெருமாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாய், இப்போ பைசன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காளை மாடு இருக்குது. அது என் வாழ்க்கைக்குள்ளே முழுக்க மிருகங்களோட தான் சார் வாழ்ந்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப சிம்பிள். ரொம்ப 24 மணி நேரம் அந்த நினப்பு தான் அதிகமாக இருக்கும். நான் ஏன்னா ஆடு, மாடு, கோழி, நாய் இதுன்னு எங்கே போனாலும் என் விஷுவல், என் தெருவு வீடுன்னு யோசித்தாலே எனக்கு அதுதான் வரும். அதுவும் கூட அதிகமாக புழங்கியிருக்கேன். அப்போது மனித உணர்வுகள், நான் நிறைய நாள் வீட்டில் ஏதாவது அடிச்சிட்டாங்க திட்டாங்கன்னா ஆடு மாடுகள் தான் போய் பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த ட்ராவல் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. அந்த கண்ணு அப்போ அந்த டயத்தில் அந்த ஆடு மாடுகளை என்னை பார்த்த பார்க்கலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மறக்கவே மறக்காது. எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு வயலன்ஸை கொண்டாட முடியல. வயலன்ஸை வந்து எப்படி வேற ஒன்றா மாற்றி காட்டுறது, அதுக்கு ஒரு மெட்டஃபர் எப்படி கண்டுபிடிக்கிறது, வயலன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா அதுக்கு வந்து மனிதர்களை கொல்வதாக எனக்கு அதிகமாக காட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை கொஞ்சம். ஆனால் வழி இல்லாமல் காட்ட வேண்டியிருக்கு. பைசன்லேயுமே காட்டப்பட்டிருக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு சில மெட்டஃபர்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். சினிமாவோட மொழியை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு மிருகங்கள் பெரிய உதவியாக இருக்குது. ஏன்னா அது மனிதர்களோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்குது, மனிதர்களோட சம்மந்தப்பட்டிருக்கு, மனிதர்களோட எமோஷனலோட, மனிதர்களோட வாழ்வியலோட பயங்கர நெருக்கமாக இருக்குது. அதை வச்சு ஒரு மெட்டஃபர் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் தொடர்ந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஒரு கதை எழுதி முடிப்பதற்கு எவ்வளோ காலம் எடுத்துக்குவீங்க சாதாரணமாக? நான் மனசளவில் முழு கதையை ஓட்டி பார்க்கறதுக்கு ஒன் மந்த்தில் முடிச்சுக்குவேன். மனசுக்குள்ள எழுதுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கேயாவது போயிட்டு அவ்வளோதான், ஒரு மாதம் தான் ஃபஸ்ட். ஆனால் அந்த ப்ராசஸ்க்கும் கேப் இருக்கும். ரொம்ப அந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது வந்து அந்த டைம் கரெக்டாக கிடைக்கும் எனக்கு. ஆனால் கதை விவாதம்லாம் இருக்காது. விவாதம் கிடையாது சார். நான் இது யாருக்கிட்டையும் கதை விவாதிச்சதே கிடையாது. எனக்கு அந்த டீம்னே கிடையாது. நான் எழுதி முடிச்சு என் அசிஸ்டண்ட்டை கொடுப்பேன். வாசிச்சதுக்கப்புறம் விவாதிப்பேன். அவங்க வாசிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு, ஏன்னா என் வேர்ல்டு அவங்களுக்கு புரியாது. கதை ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு சொன்னால் அவனுக்கு எங்கேருந்து அதுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணே தெரியாது. இப்போ நான் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அவன் வாசிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே தான் அவன் லாஜிக் கேள்விகள், அவன் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருவான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல, அந்த கேள்விகள் தான் பதில் சொல்லும்போது அப்போ அவனும் நானும் உரையாட முடியும். அதனால் வந்து விவாதங்கள்லாம் கிடையாது. ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. எங்கே போனாலும் ப்ராசஸ். இப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ராசஸ் அது ஆண்டு வேலை போயிட்டு தான் இருக்கும் மைண்டுக்குள்ளே. அப்போ எங்கேயாவது கேப் கிடைக்கும் போது உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு இத்தனை நாள் கணக்கெல்லாம் கிடையாது சார். சில படங்கள் வந்து நான் 10 நாள் எழுதி முடிச்சுருக்கேன். இப்போ வாழையெல்லாம் வந்து இந்த கேப்பில் உடனே போகணும் முடிவு பண்ணோம்ல, கதையை வச்சுட்டோம், ஸ்கிரிப்ட் லாக் பண்ணல. இப்போ மாமன்னன் முடித்த உடனே டக்குன்னு உட்காந்து வாழை ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நான் போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன் போய். அதனால் அது டக்குன்னு நடக்கும். இப்போ நெக்ஸ்ட் பண்ண பார்க்குறேன்னு தனுஷா படத்துக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஜப்பான்லையா படமாக்குறீங்க அதை? இல்லை சார், இல்லை சார். ஜப்பான் ஒரு செய்தி வந்தது. இல்லை அது நான் ஃபேமிலியாக குடும்பத்தோடு போயிருந்தேன். ஆனால் அது வெளிநாடுகளில் தான் படம் பிடிப்பு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் நடந்துட்டு. ஆனால் ஜப்பானில் பண்ணல. அந்த படம் முடிந்தா இன்பநதி படமா? இல்லை சார், அந்த ப்ராசஸ்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நான் இப்போ பண்ணிட்டு இருக்க படங்கள் வரிசையில் ரெட் ஜெயினுக்கு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இன்னும் இன்பா வந்து அவங்க
அவங்க படம் இன்னும் அந்த அந்த கமிட்மெண்ட் அந்த பேச்சுவார்த்தை பரபரப்பாக தான் செய்தியாக இல்லை, அந்த பேச்சுவார்த்தைலாம் இன்னும் பெருசாலாம் நடக்கல. அவர் படிச்சுட்டு இருக்காப்புல. எனக்கு ரெட் ஜெயண்டோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. நான் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அங்கே போகணும். ரஜினிகாந்த் கதை சொன்னீங்களா நீங்கள் சந்தித்த போது? இல்லையா? நிறைய பேசியிருக்கோம் சார். நான் இன்னும் கரெக்டான ஒரு கதையை அவருக்கு நான் லாக் பண்ணல. அவர் ரொம்ப நம்பி என்னை கூப்பிட்டுருக்காரு. நிறைய ட்ரிப் மீட் பண்ணியிருக்கோம். நிறைய ட்ரிப் என்னை அடிக்கடி சந்திச்சிருக்காரு. 2 பேரும் பேசியிருக்கோம். இவருடைய எல்லா படத்தையும் பாராட்டியிருக்காரு கூப்பிட்டு. என் மேலே ஒரு பெரிய பிரியம் இருக்குது, அவருக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் நான் இன்னும் நானே அவர்கிட்ட வந்து கரெக்டாக வந்து ஒரு கதை இதுதான் உங்களுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலை. நான் வேறு வேலையில் போயிட்டே இருந்தேன். தெரில, ஒரு வேளை அவர் கூப்பிட்டா நான், ஏன்னா என் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது அவருக்கு. அது எனக்கு தெரியும். என் கூட என் மேலே பெரிய மரியாதை இருக்குது, அது எனக்கு தெரியும். எனக்கு அவர் பெரிய கனவு தான். ஓகேங்களா? அது சரியாக அமைஞ்சுன்னா நான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நான் இப்போ வேகமாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, அதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் நடக்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.